டிஃபன் வேலையை சிம்பிளாக முடித்து பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா முட்டை மிட்டாய் வேலையை பார்த்துட்ருக்கேன். முட்டை மிட்டாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் துணி தைச்சி கேட்டாங்க, அவங்களுக்காக தைச்சி கொடுத்துட்ருக்கேன். இந்த வேலையும் முடிச்சுட்டு மதியத்துக்குள்ளே லஞ்சு இன்றைக்கி என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா மொச்சப்பயிறு இறாலாம் போட்டு குழம்பு வச்சுட்டு கூடவே கேரட் பொரியல் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போது இந்த வேலையும் அப்படியே சைட் பை சைடாக போயிட்டே இருக்குது. காலையில் எழுந்ததுமே முட்டை மிட்டாய் ஒரு 2 ட்ரேக்கான அளவுக்கு ரெடி பண்ணி ஓட்டேஜில் வச்சுட்டு அது கொடுக்குற ஒரு 1/2 hour டைமுக்குள்ளே டீ டிஃபன் ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீடு பெருக்கிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு இடையில எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க்கும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் முட்டை மிட்டாய் பேக்கிங் வேலையை நானும் என் ஹஸ்பண்டுமே மாற்றி மாற்றி பார்ப்போம். அதையும் பார்த்துட்டு சைட் பை சைடு அப்படியே மதியம் லஞ்சுக்கான வேலையும் ரெடி ஆகிட்டே இருக்குது. லஞ்சுக்கு மொச்சப்பயிறு எறா போட்டு குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரட் பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எவ்வளோ தான் வேலை பார்த்தாலும் டயர்டே ஆக மாட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் வேணால் ஷாப்பிங் போகிற விஷயம்தான். இன்றைக்கும் அப்படி ஒரு நாள் தான். அதுக்காக தான் இந்த வேலை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. லஞ்ச் பையனுக்கு ஹஸ்பண்ட் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இறால் போட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு நம்மளோட குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவி போட்டோன்னா கேரட் பொரியலும் ரெடி. இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் துணியும் காய போட்டுட்டு இப்போ ஜெயச்சந்திரன் கிளம்பியாச்சு. ஜெயச்சந்திரன் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆடி மாதம் இல்லையா இது. ஆடி மாதத்துக்கு எனக்கு துணியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் வாங்குகிற மாதிரி விருப்பம் இல்லை. பார்த்தா மட்டும் போதும், வாங்க வேண்டாம் அந்த மாதிரி தான் தோணுச்சு. அதனால் வாங்கலை, எதுவுமே வாங்காமல் சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராசரி இருக்கிற ஃப்ளோருக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அதுவே ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. அதையும் பில் பண்ணிவிட்டு அப்படியே தள்ளிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கிராசரி வாங்குகிற இடத்துல நட்ஸுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நிறைய அந்த கரப்பாம்பூச்சி குட்டி குட்டியாக புழங்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்லணும்னு ஞாபகம் வந்துச்சுன்னா, நட்ஸு தானேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோடனே வாயில் போட்டு டேஸ்ட் பார்ப்போம். அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே வாங்கிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. வீட்டில் அவ்வளோ வேலையும் பார்த்து கை வலி கால் வலியோட முதுகு வலியோடும் சேர்ந்து ஷாப்பிங் சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வலியெல்லாம் பறந்து போயிடுது. இது எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கும் அப்படி தானா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.